இந்த மாரி ஒரு நாள் உங்களுக்கு நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. ஆனா எனக்கு மட்டும் வாரம் ஏதாவது ஒரு நாள் டிசைனா ஃப்ளேவரா ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஐசிஎன் கோவா ஷோவுக்கு இன்னும் 46 நாள் தான் இருக்கு. வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு எல்லாமே பிளான் படி நல்லா தாங்க போச்சு. ஆனா மதியம் வரைக்கும். காலையில ஜிம் போனேன். இன்னைக்கு கிளையன்ட் ஒர்க் எதுவுமே கிடையாது. அழகா லெக்ஸ் அண்ட் ஆப்ஸ்க்கான ஒர்க் அவுட்ட கரெக்ட்டா போட்டேன். அதே மாரி நான் என்னென்ன ஒர்க் அவுட் பண்றேன்னு ஃபுல்லா சொல்லுவோம்ன்னு, நான் டெய்லியும் பண்ற எல்லா ஒர்க் அவுட்டையுமே வீடியோ எடுப்பேன். ஆனா ஏதாவது ஒரு புது சம்பவம் தினமும் வரதுனால இத சொல்ல முடியல. ஆனா கேப்ஷன்ல போட்டிருக்கேன் பாருங்க. அப்புறம் ஆஃபீஸ் போய் காஃபி கலந்து அந்த ஓட் மீல சாப்பிட்டுட்டு, கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்து எக்ஸ் ஃப்ரூட்ஸ் மீலையும் முடிச்சுட்டேன். ஆனா முக்கியமான டயட் பிரியாணி மீல குக் பண்ணவே இல்ல. சரி வேலை இப்ப முடியும், அப்ப முடியும்ன்னு நானும் உட்கார்ந்துட்டே இருந்தேன். ஆனா நைட் 8:30 ஆயிருச்சு. இதுல வேற ஒரு சம்பவம். அத நான் நல்ல விஷயம்னு சொல்றதா, இல்ல கெட்ட விஷயம்னு சொல்றதான்னு தெரியல. நான் வொர்க் பண்ற ப்ராஜெக்ட் இந்த மாசத்தோட முடியுதாம். அதனால வேலை எல்லாத்தையும் போட்டு புழிஞ்சு இந்த மாசம் வரைக்கும் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வேலை இருக்குமா? இல்ல என்ன பண்றதுன்னு வேற தெரியல. அதுக்கெல்லாம் முன்னாடி பசிய முதல்ல ஆஃப் பண்ணுவோம்னு ரூமுக்கு வந்து காய்கறிலாம் வெட்டி சாப்பாட போட்டு செய்ய ஆரம்பிச்சுட்டேன். எங்க ரூம்ல 2 நாளைக்கு முன்னாடி கேஸும் தீர்ந்து போச்சு. எங்களோட இண்டக்ஷனும் வீணா போச்சு. அதனால பக்கத்து வீட்லருந்து இண்டக்ஷன வாங்கிட்டு வச்சு குக் பண்ணிட்டு இருந்தோம். நானும் அவசரமா செஞ்சு குக்கர மூடி வச்ச 2வது நிமிஷம் கரண்ட் போச்சு. என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு 5 நிமிஷம் பிளாங்க் ஆயிட்டேன். என்னடா வீட்ல அடிக்கிறீங்க? சரி வேற வழி இல்லன்னு நம்ம பக்கத்து வீட்ல குக்கரோட தூக்கிட்டு போய் குடுத்து, "இத எப்படியாவது குக் பண்ணி மட்டும் குடுத்துருங்கன்னு" ஒரு 1/4 மணி நேரம் குக்கர கடனா குடுத்து குக் பண்ணி, கரண்ட் போன வீட்ல வச்சு கதற சாப்பிட்ட கதையா போச்சு. அப்புறம் என்னதான் சம்பவம் ஆனாலும் ஸ்டெப்ஸ கவர் பண்ணி தான் ஆவணும். அதனால நடைப்பயணத்த போட்டு கடைசி மீல சாப்பிட்டு இன்னைய நாள முடிச்சேன்.